ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்புவாரி கிரியேஷன்ஸ். டுடே பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்துட்டேன் கொஞ்சம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லி கொடுத்தது. இந்த பார்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிகினர் லெவலில் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ கற்றுக்கும்பொழுது அப்போது ஈஸியாக புரியும். சரிங்களா, இப்போது நான் 3 லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம சில்க் த்ரெட்டை வெளியில் எடுக்கல. இது சில்க் த்ரெட்டில் தான் போடுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு லைனில் ஆப்போசிட்டில் லாக் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு போகிறேன். போயிட்டு திரும்ப தேர்ட் லைனுக்கு போகிறேன். போயிட்டு தேர்ட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வைக்கிறேன். வச்சு செகண்ட் லைனை வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டிச்சை போட்டு லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா, திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை நான் வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் லைன் கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாக் வச்சுக்கிறேன். வச்சுட்டு தேர்ட் லைனுக்கு போகிறேன். தேர்ட் லைனில் போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா, பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம இழுப்போம் இல்லையா, இழுத்துட்டு டைரெக்டாக ஃபஸ்ட் லைனுக்கு வரணும். செகண்ட் லைனில் வைக்கக்கூடாது. டைரெக்டாக ஃபஸ்ட் லைனில் வந்து எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். சரிங்களா, திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் பெருசாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேர்ட் லைனுக்கு இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு லாக் வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறது உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி கிளாஸில் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் லாக் வச்சு எடுத்துக்கணும். சரிங்களா, இதே சேம் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன்லேருந்து நான் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே 2 லாக் வச்சுட்டேன். இப்படி ஒரு லாக், இது ஒரு லாக். பக்கத்தில் இங்கே வைக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக செகண்ட் லைனுக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் லைனில் போயிட்டு ஒரு லாக் வச்சுக்கிட்டேன். தேர்ட் லைனில் போயிட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் லைனில் லாக் வைக்கிறேன். ஓகேவா, புரிஞ்சிச்சா? செகண்ட் லைனில் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக். இதையே கண்டினியூ பண்ணி இதே நான் ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, ஃப்ளவரில் கொடுக்கலாம், நம்ம பிக்காக்கில் முக்கியமாக கொடுப்பாங்க. இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து ஃபெதர் மாடல் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மயிலுடைய தோகையில் வரும் இல்லையா, ரவுண்டாக அந்த டிசைன் தான் இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஃபில்லப் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இந்த 2 பார்ட்டாக தெரியுது இல்லையா, இதில் வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து நெருக்கமாகவும் இருக்கும். இதுக்கு மேலே வர லைன் வந்து நம்ம தள்ளி வைக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறேன். இதுவே ஃபெதர் ஸ்டிச்சில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வரும். எப்படின்னு பாருங்கள். வைக்கும் பொழுது கொஞ்சம் தள்ளி கேப் வச்சு எடுத்துகிட்டு வருவோம். ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டிஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங்க்காக நம்ம எங்கே வேணாலும் அந்த ஸ்டிச்சை கொடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த ஸ்டிச்சே நம்ம கேப் விட்டு கூட வச்சுக்கலாம். நெருக்கமாகவும் போடலாம், கேப் விட்டும் போடலாம். எப்போவுமே மேல் லைனில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட கற்றுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டிச்சினுடைய மாடலே இப்படி தான்.
இந்த ஃபஸ்ட்டில் கீழே வர லைன் வந்து நெருக்கமாக இருக்கும், மேலே வருது வந்து இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் இடையே தான் வரும். சரிங்களா, இந்த ஸ்டிச்சை வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபெதரில் எப்படி போடலாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபெதரில் ஒரு டிசைன் போட்டிருக்கேன் நான். திலகம் ஷேப் இருக்குது இல்லையா, திலகம் ஷேப்பில் கொஞ்சம் அகலமாக டிசைன் போட்டு அகலமாக வச்சு தலைகீழாக போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா, இதை வந்து நான் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். 1 2 3. சரிங்களா, இங்கே வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம், ஃபில்லப் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம இந்த லைனு இந்த லைன் இந்த லைன் இந்த 3 லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட் லைனு இது, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு. இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து சென்டராக தான் எப்போவுமே எடுக்கணும், அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்தோம்னாக்கா கிராஸாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா, எப்போவுமே ஃபெதர் ஸ்டிச் ஒர்க் பண்ணும் பொழுது சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளவரில் கூட நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணும்பொழுது சென்டர்லேருந்து எப்போவுமே எந்த டிசைன் போட்டாலும் சென்டர்லேருந்து எடுத்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, இப்போ எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துட்டு லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஸ்டிச் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக் வச்சுட்டு தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு வருவோம். ஃபஸ்ட் லைனில் பக்கத்தில் இந்த ஸ்டிச்சு கொடுத்து லாக் வச்சுக்குவோம். சரிங்களா, திரும்ப ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் போகிறேன். தேர்ட் லைனில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சரிங்களா, திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் போகிறேன், தேர்ட் லைன் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட் லைன் வந்து பக்கத்தில் வைக்கணும், பக்கத்தில் வைக்கணும். அப்போ தான் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். சரிங்களா, ஒரு லாக். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் போகிறேன், தேர்ட் லைன் போயிட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் வைக்கிறேன், வச்சுட்டு ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் அந்த கூட்டு மேலே கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு வரணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபெதர் மாடல் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக நம்ம நினச்ச ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். மேலே இந்த தேர்டில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு வைக்கணும், நெருக்கமாக வைக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்டிச்சுக்கு நல்லா இருக்காது. ஒரு ஃப்ளவரில் நம்ம நெருக்கமாக கொடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ஃபெதரில் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் இடையே தள்ளி தான் கொடுக்கணும்.
இங்கே லாஸ்ட்டில் முடிக்கும் பொழுது இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இங்கே கீழே எடுத்துகிட்டு வராமல் இந்த ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கேயே ஒரு 3 ஸ்டிச் வந்து ஒரே இடத்துல வச்சு எடுத்திங்கன்னா தான் இங்கே ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். சரிங்களா, இந்த கோடு இங்கே இருக்குது. செகண்ட் லைன் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, நம்ம இங்கே லாக் கொடுத்துட்டு தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் இங்கே இருக்குது. செகண்ட் லைனில் இங்கே கொடுத்துக்கிறேன், லாக் கொடுத்துட்டு தேர்ட் லைன் இது இங்கே கொடுத்துட்டு ஸ்டிச்சை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், எண்ணட் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த சைடு அதே சேம் மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திரும்ப த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன், ஆப்போசிட்டில் லாக் கொடுத்து த்ரெட்டை ஃபஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் லைனில் கொடுத்து திரும்ப ஃபஸ்ட் லைனில் வந்து லாக் வச்சுக்கிறேன். இப்போது எண்ணட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போது இங்கே கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம இதே சேம் மெத்தடில் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்தோம் நம்ம இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா திலகம் ஸ்டோன் இருக்குது இல்லையா, என்கிட்ட சின்ன சைஸ் தான் இருக்குது, பெரிய சைஸ் இல்லை. இந்த மாதிரி இப்போ பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிற மாதிரி ஸ்டோன் கொடுத்துட்டு இதை சுற்றி பீட்ஸ் கொடுத்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஸ்டெயின் இருக்குது இல்லையா, அது கொடுத்தும் நம்ம சுற்றி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, மோஸ்ட்லி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது ஆல்ரெடி பீட்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டு தான் இந்த ஸ்டிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போதைக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.